ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஷாப் வந்து மூலக்கடை பிரிட்ஜ் தெரியுங்களா? ஆமா. பைபாஸ் ரோட்லயே இருக்காது. மூலக்கடை ஜங்ஷன் வருது பாருங்க. ஆமா. அங்க இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பஸ் டிப்போ இருக்கும். பஸ் டிப்போக்கு அடுத்து தான் நம்ம ஷாப். ஷாப்போட நேம் வந்து கேஎஸ் கார்ஸ் சார். ஒரு 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கு சார். 25 வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க. இதேதான் பண்ணிட்டு இருக்கு. எல்லாமே யூஸ்ட் கார்ஸ் தான். இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே இந்த கம்பெனில இருந்து வர்றதா எக்ஸ்சேஞ்ச் வர வண்டிக்கு தான் நான் எடுக்கிறது. கம்பெனில இருந்து எக்ஸ்சேஞ்ச். ஆமா 99% அது. சார் வாங்குனவங்களே நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க சார். வாங்குனவங்களே மறுபடியும் வாங்கி தான் போறாங்க. எங்களுக்கு புது கஸ்டமரோட பழைய கஸ்டமர் தான் நிறைய கஸ்டமர் வாங்கி போறாங்க. சார் இது இப்போ இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் சார். இது ஆட்டோமேட்டிக்கா? ஆட்டோமேட்டிக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக். ஹோண்டா ஜாஸ் இது. ஹோண்டா ஜாஸ் ஃபுல் ஆட்டோமேட்டிக். ஓகே. இது லோன் வந்து பாத்தீங்கன்னா 5 lakhs கொடுப்பாங்க சார் இந்த வண்டிக்கு. இந்த வண்டிக்கு 5 lakhs கொடுப்பாங்க லோன். ஓகே. உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா 550 கூட கொடுப்பாங்க. ஓகே. சிங்கிள் ஓனர் 2016 ஏர் ஆஃப் மேனுஃபேக்சர். அவங்க வாங்குனது வந்து பர்ச்சேஸ் பண்ணது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது எல்லாமே 17ல தான் பண்ணிருக்காங்க. 17 சிங்கிள் ஓனர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக யூசர் கார் அந்த ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா கேஎஸ் கார்ஸ். இதோட லொகேஷன் பாத்தீங்கன்னா மூலக்கடை ஜங்ஷன். இப்போ நீங்க பாக்குறீங்க பாருங்க, இதுதான் ஜிஎன்டி ரோடு. அங்க அது வந்து மூலக்கடை ஜங்ஷனு. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து ஒரு பஸ் டிப்போ இருக்கும், மாதாவரம் பஸ் டிப்போ. அது பக்கத்துல தான் இந்த ஷாப் வந்து நம்மளுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. எக்ஸாக்ட் லொகேஷன் லிங்க் நான் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ கேஎஸ் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல கண்டிஷன்ல வந்து செகண்ட் ஹேண்ட் கார் வந்து நம்மளுக்கு சேல் பண்றாங்க. ரொம்ப கார்ஸ்லாம் இங்க இருக்காது, கொச்சா மூச்சான்னு இருக்காது, லிமிட்டடா இருக்கும். ஒரு 10 to 15 கார்ஸ் தான் இருக்கும். எல்லாமே நல்ல கண்டிஷனா பார்த்து இங்க வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே நிறைய கார்ஸ் வந்திருக்கு இப்போ. ஸோ நிறைய பேர் ஹூண்டா இயான் கேட்டீங்க, அதுவும் இப்போ அவைலபிளா இருக்கு. மாருதியில பாத்தீங்கன்னா அல்டோ, மஹேந்திரா, ஸ்விஃப்ட் இருக்கு, அதுக்கப்புறமா சாண்ட்ரோ. ஸோ இதெல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல் மாடல் ஹூண்டாயில. சிட்டியில பாத்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணலாம். ஜாஸ், அப்புறமா i20, i10. ஸோ இந்த மாதிரி கார்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. எல்லாமே ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கும். நீங்க மைண்ட் ஃப்ரீயா வாங்கிட்டு போயிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கண்டிஷன்ல வந்து இங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருந்தோம். ஒரு ஜென்யூனான ஷாப் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடத்துல ஏமாத்துறாங்க, பட் இங்க வந்து அந்த மாதிரி பேச்சுக்கு இடம் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு ஜென்யூனா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வீடியோல போயிட்டு காரை பத்தி டீட்டெயிலா பார்த்துலாம். லோன் எப்படி கொடுக்குறாங்க, இஎம்ஐ எப்படி பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாமே டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார், உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட லொகேஷன் சொல்லிடுங்க சார். சார் ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஷாப் வந்து மூலக்கடை பிரிட்ஜ் தெரியுங்களா? ஆமா. பைபாஸ் ரோட்லயே இருக்காது. மூலக்கடை பிரிட்ஜின் போது மூலக்கடை ஜங்ஷன் வருது பாருங்க. ஆமா. அங்க இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பஸ் டிப்போ இருக்கும். பஸ் டிப்போக்கு அடுத்து தான் நம்ம ஷாப். உங்க ஷாப். ஓகே. ஷாப்போட நேம் வந்து கேஎஸ் கார்ஸ் சார். ஓகே, கேஎஸ் கார்ஸ். ஆமா சார். ஆமா சார். சார் இப்போ வந்து இந்த இது வந்து எப்போல இருந்து சார் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நான் 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் சார். 25 வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க? இதேதான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிசினஸ் தான். இந்த பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாமே யூசர் கார்ஸ் தானே சார்? எல்லாமே யூஸ்ட் கார்ஸ் தான். இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே இந்த கம்பெனில இருந்து வர்றதா எக்ஸ்சேஞ்ச் வர வண்டிக்கு தான் நான் எடுக்கிறது. கம்பெனில இருந்து எக்ஸ்சேஞ்ச்? ஆமா 99% அது. எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் கம்பெனில வருது பாத்தீங்களா? அந்த வண்டி தான் நம்மளுக்கு எல்லா கம்பெனிக்காரங்களும் கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து சேல் பண்ணி கொடுப்போம். அவ்வளவுதான் சார். இப்போ வந்து நீங்க ஒரு 25 வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட இந்த கார்ஸ் வாங்கி போயிருப்பாங்க. கண்டிப்பா. அவங்களோட ஃபீட்பேக் என்னவா சார் இருக்கும்? சார் வாங்குனவங்களே நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க சார். வாங்குனவங்களே மறுபடியும் வாங்கி தான் போறாங்க. எங்களுக்கு புது கஸ்டமரோட பழைய கஸ்டமர் தான் நிறைய கஸ்டமர் வந்து வாங்கி போறாங்க. இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து நம்ம ஆபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா பப்ளிக் மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை டைம்ல மட்டும் தான் ஃப்ரீயா இருப்பாங்க. அப்பதான் பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க. அந்த நேரம் பார்த்து என் ஆபீஸ் மூடி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஹாலிடே. சரி. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்ல வந்து 9:30 to 6:30 வரைக்கும் தான் இருக்கும். ஓகே. அதாவது ஆபீஸ் முடிச்சிட்டு 7 மணிக்கு வந்து கார் வாங்க வருவாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. அதே நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை டைம்ல வந்து நிறைய பேர் வந்து கார் பார்க்க வருவாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அந்த டைம்ல என் ஷாப் மூடி இருக்கும். ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமா நான் இந்த பிசினஸ் பண்றேன்னு சொல்லும் போது மேக்சிமம் என்கிட்ட ஒரு 15-18 வருஷம் கஸ்டமர்கள் இன்னமும் கண்டினியூல தான் இருக்காங்க. சோ இது வந்து இல்லாம இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த 6:30 மணிக்கு நாங்க க்ளோஸ் பண்றோம் பாத்தீங்களா? அதாவது அந்த 6:30 மணிக்கு க்ளோஸ் பண்றோம்னாக்கா என் கம்பெனி பத்தி தெரிஞ்சவங்க தான் என்கிட்ட வாங்கி போறாங்க. 7 மணிக்கெல்லாம் அவங்க 6:30 மணிக்கெல்லாம் அவங்க மூடிடுவாங்க. சண்டே போன அவங்க கிட்ட அவங்க ஆபீஸ்ல இருக்காது. அப்ப வந்து நம்மள வந்து தேடிட்டு வர்றவங்க வாங்கிட்டு போறாங்க. 3 மாசம் டைம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறவங்களும் இருக்காங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 மாசம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறவங்க இருக்காங்க. கண்டிப்பா நம்ம கிட்ட வாங்கி போறவங்க அந்த மாதிரி தான் ஆளுங்க வாங்கி போறாங்க. இதே நேரத்துல வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் தான் எனக்கு. கண்டிப்பா எனக்கு என்னன்னாக்கா என்கிட்ட வாங்குறதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நல்லா, அதாவது தரமா இருக்கும். ஆக்ஷன் இருக்காது. ஓகே. எடுக்கும்போதே பார்த்து எல்லாமே பார்த்து தான் எடுக்கிறோம். ஆமா.
எல்லாமே பார்த்து தான் எடுப்போம். அந்த சார்ஜ் நம்பர், இன்ஜின் நம்பர், அது இதெல்லாம் எல்லாமே ஆர்சி கிர்சி எல்லாமே வந்து பக்காவா இருக்கும். லோனும் வந்து நாங்க பண்ணி தருவோம். 90% பண்ணி கொடுக்குறீங்க. ஆமா, 90% நாங்க லோன் பண்ணி தரோம். சரி சரி. அது மட்டும் இல்லாம ஃபுல் கேஷ் கொடுக்குறவங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து நாங்க மேக்ஸிமம் நாங்க பண்ணி கொடுக்குறோம். பெஸ்டா பண்ணி கொடுக்குறோம். லோன் ஓனுன்றவங்களுக்கும் லோன் பண்ணி கொடுக்குறோம். அதே நேரத்துல வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, இல்லங்க அவங்களுக்கு வந்து சிவில் இருக்கு, பேங்க்ல பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் பிரைவேட் ஃபைனான்ஸும் பண்ணி கொடுப்பேன். அது பிரைவேட் ஃபைனான்ஸ் போது கம்பெனியும் இருக்கு பிரைவேட், மார்வாடி சேட்டும் இருக்காங்க. இதுல வந்து எப்படி அவங்களுக்கு தேவைன்றது வந்து அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பண்ணி சர்டிஃபைட் பண்ணி கொடுப்போம். இப்போ நீங்க லோன் சொல்லிருக்கீங்களா, இது வந்து சென்னை கஸ்டமர்ஸ்க்கு மட்டுமா இல்ல வெளியூர் கூட நீங்க அந்த இஎம்ஐ பண்ணி கொடுப்பீங்களா? இல்ல சார், அதாவது வந்து அவங்க வந்து பேங்க்ல எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா வெளியில இப்போ கஸ்டமர் இங்க இது ஆவடியில இருக்காரு, இல்ல மத்தபடி பெரிய பாலத்துல இருக்காரு, இல்ல ஒரு கும்மிடிப்பூடியில இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்குள்ள நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஆமா சார். ஓகே. அதே மாதிரி பாத்தீங்க சார், இப்போ கஸ்டமர்ஸ் வந்து செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஆமா, ஏன்னா எது இருந்தாலும் செகண்ட் ஹேண்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயந்து வாங்குவாங்க. இப்போ உங்ககிட்ட வந்து கஸ்டமர்ஸ் எப்படி வாங்கலாம், தைரியமா எப்படி வாங்கலாம்? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் வந்து இந்த பிசினஸ் வந்து 25 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன்னா என்னுடைய வியாபாரத்துக்காக நான் இந்த வார்த்தை சொல்ல வரல. சரி, நம்ம செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறோம். ஆமா, செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கும் போது ஒரு மெக்கானிக் கூட செக் பண்ணி வச்சு வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. சரி, புரியுதுங்களா? ஏன்னா நான் வந்து விற்கணுன்றதுக்காக இதெல்லாம் சொல்ல மாட்டேன். சரி, என்னுடைய கஸ்டமர் என்கிட்ட என்ன நம்பி வாங்கி போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, நீங்க வந்து பப்ளிக்க வந்து நீங்க வாங்கணும், புதுசா வாங்குறீங்க, ஒரு இடத்துல வாங்க போறீங்கன்னு சொல்லும் போது அது நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு மெக்கானிக் கூட வச்சு கூட நீங்க செக் பண்ணி வாங்கிக்கலாம், தப்பு இல்ல. ஏன்னா மணில கணந்தா வயல பயம். இப்ப என்கிட்ட எல்லா பொருளும் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் தரமா தான் இருக்கும். அதாவது நான் வந்து 100 கார், 200 கார், 50 கார் எல்லாம் வச்சுலாம் நம்ம கிட்ட வந்து செலக்டட் வண்டி 10 வண்டி 12 வண்டி தான் இருக்கும். அந்த 10 வண்டி 12 வண்டியுமே பார்த்தா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்கும். அந்த ரெக்கார்டு தான். ஆமா, சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இந்த வண்டி நம்பர் தட்டினாக்கா இது ஃபுல் ஹிஸ்டரி வந்துரும், ஃபுல்லா வந்துரும். ஆமா, அந்த மாதிரி செலக்டடா ஒரு 15 வண்டிக்குள்ள தான் நான் மச்சான் இல்லாம பண்றது கம்மியா இருந்தாலும் சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் என்னுடைய கேட்டகரி. ஓகேவா? இப்போ என்னென்ன கார் சார் உங்ககிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்குது பாத்தீங்கன்னாக்கா, இது வந்து i20. இது சிங்கிள் ஓனர். ஆமா, 2010 மாடல். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மேக்னா 1.2 மேக்னா 87,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. சிங்கிள் ஓனர்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 260 கேக்குறாங்க கஸ்டமர். 260 கேக்குறாங்க. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு 240 பண்ணி கொடுப்பாங்க. 240 ஃபைனலா பண்ணலாம். இது பெட்ரோலா டீசலா சார்? பெட்ரோல் வண்டி. சார் இது இப்போ இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் சார். இது ஆட்டோமேட்டிக், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக். இதுல ஆப்ஷனல் வந்து சொல்லணும்னா சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸ். இது ஹோண்டா ஜாஸ் ஃபுல் ஆட்டோமேட்டிக். இது லோன் வந்து பாத்தீங்கன்னா 5 lakhs கொடுப்பாங்க சார் இந்த வண்டிக்கு. இந்த வண்டிக்கு 5 lakhs கொடுப்பாங்க லோன். உங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா 550 கூட கொடுப்பாங்க. சிங்கிள் ஓனர். 2016 ஏர் ஆஃப் மேனுஃபேக்சர். அவங்க வாங்குனது வந்து பர்ச்சேஸ் பண்ணது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது எல்லாமே 17ல தான் பண்ணிருக்காங்க. 17ல சிங்கிள் ஓனர். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு வந்து இன்சியல் அமௌண்ட்ன்றது பேச்சுக்கு இடம் இல்ல இதுக்கு, இந்த வண்டிக்கு. இது பெட்ரோலா டீசலா சார்? இது சார் பெட்ரோல் சார். பெட்ரோல் தான் வரும். சார் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரோ சிங்க். 2009 8ஆம் மாசம் வண்டி. சிங்கிள் ஓனர். இன்சூரன்ஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த 12ஆம் மாசம் வரைக்கும் இருக்குது. 24 12ஆம் மாசம் வரைக்கும் இருக்கு சார். அவங்க கேக்குறது ஆக்சுவலி 170 கேக்குறாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 160 150 155 அந்த ரேஞ்சில் வருவாங்க சார். சார் இந்த வண்டி பாத்தீங்கன்னா சேம் தான், அதே தான் மாடலு, சிங்கிள் ஓனர் தான். வண்டி பாத்தீங்கன்னாக்கா நல்ல குவாலிட்டியா இருக்கும். இது வந்து 180 கேக்குறாங்க. இந்த வண்டி 180 கேக்குறாங்க. நெகோசியேஷன் பண்ணுவாங்க சார். இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஹோண்டா இயான் சிங்கிள் ஓனர். 2015 9ஆம் மாசம் வண்டி. 2015 வந்து 9th month வண்டி. 1 year இன்சூரன்ஸ் கரண்ட் சார். ஓகேவா? இது வந்து 265 கேக்குறாங்க. நெகோஷியபிள் பண்ணலாம் சார். வித் எல்பிஜியோட இருக்கு. பெட்ரோல் அண்ட் எல்பிஜி ரெண்டுமே இருக்கு சார். இதுல எல்பிஜியும், ஆமா, எல்பிஜியும் யூஸ் பண்ணிக்கலாம், பெட்ரோலையும் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏர் ஆஃப் மேனுஃபேக்சர் 2014 15 தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 2015 ஆல்டோ K10. இது ஆல்டோ K10ன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா 1000 cc வண்டி. அதனால வந்து உங்களுக்கு நல்லா ஹை மைலேஜ், நல்லா ஹில் ஸ்டேஷன் எல்லாம் நல்லா பக்காவா போகும் சார். இது கேக்குறது வந்து 265 கேக்குறாங்க. நெகோஷியபிள் பண்ணுவாங்க சார்.
இது வந்து பாத்தீங்கன்னாக்கா மகேந்திரா KEV 100. இந்த KEV 100 பாத்தீங்கன்னாக்கா 2016 2017 ரிஜிஸ்டர்டு. ஓகே. சிங்கிள் ஓனர். ஓகேவா? 430 கோட் பண்றாங்க. பேசிக்கலாம். டீசல் வண்டி நல்லா இருக்கும். அது டாப் அண்ட் மாடல், டபுள் ஏர் பேக், ABS, அலாய் வீல், டீப் பாகர், ஸ்பாயிலர் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இந்த வண்டி பாத்தீங்கன்னாக்கா 2013 சார். 2013 i10 மேக்னா. ஓகேவா? உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்லாம் இருக்கு சார். இதுல லோன் வந்து பாத்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் ஒரு 2,4 ரூபா வாங்கி கொடுத்துருவாங்க பேங்க்ல எல்லாம். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த KEV 100 ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 3,000 ரூபா லோன் கிடைக்கும். இதுக்கு வந்து 2,4 ரூபா லோன் கண்டிப்பா கிடைக்கும் சார். வண்டி வந்து எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் சார். 270 கேட்குறாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ கம்மி பண்ணுமோ கம்மி பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லா ஆப்ஷனில் இருக்குது. 2,4 ரூபா லோன் கிடைக்கும். ஃபுல் ஆட்டோமேட்டிக் i10 ஸ்போர்ட்ஸ் சார். இது வந்து கேட்குறது பார்த்தீங்கன்னாக்கா 255 கேட்குறாங்க. உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணுவாங்க. இதுக்கும் லோன் உண்டு சார். 58,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2009 12ஆம் மாதம் வண்டி. ஆல்மோஸ்ட் 2010 கணக்கு தான் வரும். இது சிங்கிள் ஓனரு. இதுவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். ஓகேவா? இது வந்து 290 கேட்குறாங்க சார். நெகோஷியபிள் பண்ணுவாங்க சார். இதுக்கும் லோன் பிரைவேட் லோன் கிடைக்கும் சார். சார் இது 2010 சார். சிங்கிள் ஓனரு. ஸ்விஃப்ட் VDI. அதுவும் VDI தான், இதுவும் VDI தான். ஆனால் என்ன ஒன்று, இது 2010 4ஆம் மாதம் வண்டி, அது 2009 12ஆம் மாதம் வண்டி. இதுதான் டிஃப்ரெண்ட். வேற ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அதுவும் VDI தான், இதுவும் VDI தான். ரெண்டுமே டீசல் தான். இது வந்து சிங்கிள் ஓனரு 2010. இது வந்து 3 ரூபா கேட்குறாங்க. நெகோசியேஷன் பண்ணிக்கலாம் சார். நெகோசியபிள் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கார்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. மெயினாக என்னென்னா கண்டிஷன் நல்லா இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு எந்த ஒரு தொல்லை இல்லாமல் நல்லா யூஸ் பண்ணலாம். எல்லாமே ஒரு பட்ஜெட் கார்ஸ் தான். நீங்கள் மார்க்கெட்டில் வந்து கம்பேர் பண்ணிட்டு கூட வரலாம். இங்கே வந்து ரேட்டும் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் குவாலிட்டி, அந்த கண்டிஷன் நல்லா நம்மளுக்கு கொடுப்பாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 25 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நம்பி கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்க. நம்மளுக்கு லோனும் இங்கே பண்ணி கொடுக்குறாங்க. ப்ரைவேட் பேங்க்ஸு, அப்புறமா பேங்க்ஸ் எல்லாத்துக்கும் கூட நம்மளுக்கு டைப் இருக்கு. பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் தான். சண்டே ஹாலிடே. மண்டே டு சாட்டர்டே பார்த்தீங்கன்னா 9:30லேருந்து நம்மளுக்கு 6:30 வரைக்கும் தான் டைமு. அதுக்கெல்லாம் வந்து காரை பாருங்க, டெஸ்ட் டிரைவ் பண்ணுங்க. நீங்கள் மெக்கானிக் கூட கொண்டு வாங்க. ஒரு நல்ல மெக்கானிக் கொண்டு வந்து கூட நீங்கள் செக் பண்ணிட்டு கூட வாங்கிட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆவீங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம சேனல் பேரை சொல்லுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணிட்டு காரை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். தைரியமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இங்கே எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு நல்லா மெயின்டைன் பண்ணவே போதும். பக்காவாக உங்களுக்கு கார் வந்து நம்ம கூடயே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காம எனக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன். செக் பண்ணிட்டு ஃபர்தராக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தென் பாய்.